நம்முடைய கூட்டு குடும்பத்தின் சார்பாக நீ கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஆர்த்தி கீர்த்தி கார்ட்டூன் சேனல்ல பணக்கார மருமகளின் கொடுமை சீரியல் அப்லோட் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சின்ன பொண்ணு நீ வந்துட்டல, இனிமே எனக்கு பயமே இல்ல சின்ன பொண்ணு. சரிக்கா. அக்கா பூமாரிக்கும் சக்திக்கும் வீட்டுல எதிரி யாராச்சும் இருக்காங்களாக்கா? யாரு? நம்ம வீட்டுல கேக்குற சின்ன பொண்ணு? ஆமா வடிவக்கா, நம்ம வீட்டுலதான் கேக்குறேன். பாரு பக்கத்து வீட்டுல கேட்டுட்டு இருக்க முடியும். சின்ன பொண்ணு அப்படி யாரு எதிரில ஒண்ணு கிடையாது பாத்துக்க. இவ கௌரி இருக்கா பத்தியா, அவளுக்கு கொஞ்சம் சக்தி மேல கொஞ்சம் ஆசை. என்னக்கா சொல்ற? சக்தி மேல ஆசையா? அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டக்கா? சின்ன பொண்ணு நீ இதுக்கே ஷாக் ஆகுறிய? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்க, சக்தி தான் என் கழுத்துல முதல்ல தாலி கட்டினாருன்னு ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு எங்ககிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தா பாத்துக்க. யாரு? கௌரியா? ஆமா ஆமா கௌரி தான். அந்த கேடு கட்ட செயல வேற யாரு பண்ணுவா? என்னக்கா கௌரி இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கேன்னு சொல்றியா? அவங்க அப்பா அம்மா யாரும் சத்தம் பண்ணலையா? யாரு? அப்பங்காரன் வெறும் குடிக்காரன். அவனை பத்தி பிரச்சனையே கிடையாது, எதுலயும் தலையிடவே மாட்டான். இவன் ஆத்தாக்காரி தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பாத்துக்க. ஏக்கா அப்ப நீ சக்திக்கு எதிரி கௌரின்னு சொல்லாதக்கா. இந்த ராதாவும் கூட தான் இருக்கா. அப்படியே சொல்ற சின்ன பொண்ணு? ஏக்கா இப்ப நீ தான் இருக்கா. உன் மகன் தப்பு பண்ணா 4 அடி போட மாட்டியாக்கா? ஏக்கா எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ பிளான் போட்டு பண்ற மாதிரி இருக்குக்கா. சரி என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, எப்படினாலும் சரி என் மகன் வாழ்க்கையும் மருமக வாழ்க்கையும் நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் சின்ன பொண்ணு. ஏக்கா நீ கவலையே படாதக்கா. உன் தங்கச்சி சின்ன பொண்ணு இருக்கா, எல்லாத்தையும் சும்மா வெளுத்து கட்டிடுறேக்கா. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நன்றி எல்லாம் இருக்கட்டும். ஏக்கா உன் தங்கச்சி வந்திருக்கானக்கா, என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? சின்ன பொண்ணு நீ வந்திருக்கான்னு சொன்னானே பத்மினி அண்ணி அங்க சுட சுட மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுட்டு கவுத்துக்க. பரவாயில்லையக்கா, அந்த அண்ணி நல்ல வேலை செய்வாங்களோ? குணமும் நல்ல குணமோ? வீட்லயே பாத்தியன்னா அந்த பத்மினி அண்ணி தான் நல்ல குணம்பத்துக்க. நல்ல வேலையும் நல்லா செய்வாங்க. உங்க வீட்டுல ஒரு குள்ள வாத்து கிடக்க அந்த வனஜான்னு, அது நல்லா ஓப்பி அடிக்குமோ? ஆமா சின்ன பொண்ணு, அந்த ராதாவும் வனஜாவும் ஓப்பி அடிச்சுட்டு சும்மா வெட்டியா கதை பேசிட்டு அலைவா பாத்துக்க. அக்கா பசிக்குதுக்கா, வா போய் சாப்பிடலாம். சரி வா சின்ன பொண்ணு. எப்படியோ யூடியூப்ல சொன்ன மாதிரியே கேக்கும் பண்ணியாச்சு. இன்னொரு 1/2 மணி நேரத்துல ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டு கேக்க கொண்டு போய் எல்லார்கிட்டயும் கொடுப்போம். செந்து போயிடுவாங்க. தயவாட்டி இந்த மைக்ரோவேவ்ல யூஸ் பண்றேன். எப்படி வரப்போதோ தெரியலையே. அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி கிறிஸ்மஸ்க்காக நானே என் கையால கேக் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, எதுக்கானே உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? பட்டிகார்ல இந்த மைக்ரோவேவ் எல்லாம் கண்ணால பாத்திருப்பீங்களா? எதுவுமே தெரியாம எந்த தைரியத்துல நீங்க இப்ப கேக் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான் ஹரிணி, நீ சொல்ற மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் மைக்ரோவேவ் வேணவன் இல்லதா. ஆனா எனக்கு கேக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்க. அதனால தான் யூடியூப பார்த்து கேக் பண்றது எப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லா வரும், நீ வேணா பாரு. சொதப்பிச்சு அப்போ இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் சொதப்பாத ஹரிணி, கண்டிப்பா டேஸ்டா இருக்கும். சரி சரி, ஒன்ன வேலையை செய்ய போறதே கிடையாது. சொல்லாத வேலையை தான் தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. ஹரிணி உன் அன்னிகாரி ரொம்ப நேரமா அடுப்பாங்கறல நின்னுட்டு இருந்த மாதிரி இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா அண்ணி யூடியூப பார்த்து கேக் செஞ்சுட்டு இருக்காங்களாம். யாரு? அந்த பட்டிக்காடு? ஆமா, அவளுக்கு கேக்க பத்தி என்ன தெரியுமா? இதேதாம்மா நானும் கேட்டேன். அதுக்கு நல்ல சூப்பரா வரும் கேக்கு, டேஸ்டா இருக்கும், நீ வேணா பாரு அப்படி இப்படி திமிரா பேசுறாங்க. இருமா பாப்போம். பாப்போம் எப்படிதான் செய்யறான்னு பாப்போமே. வடிவத்தை நான் வேற சத்திய தன் கூட்டி விடவா? பூமாரி செல்லம் நீ சாப்பிடு செல்லம், அதான் அம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்கல்ல. சரி சத்தியதா. சத்தியதா நான் வேணா ஊட்டி விடுறேனே. அம்மா என்னம்மா, நான் அவனுக்கு அதெல்லாம் நின்னு ஊட்டிட்டு இருக்கேன், உங்க கண்ணுக்கே தெரியலையா? இல்லத்த, நீங்க வேணா வந்து சாப்பிடுங்க, நான் வேணா ஊட்டி விடுறேன். ஏய் கௌரி, எங்க அண்ணனை என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணு பூமாரி ஊட்டி விடணும், இல்லனா எங்க அம்மா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவா. அதனால நீ உன் வேலைய பார்த்துட்டு சும்மா இரு, சரியா? என்ன கௌரி உங்க அம்மாவங்க? சின்ன பொண்ணு நீ இருக்கல, அதான் பயந்து வரல போல இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, எங்க அம்மாக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லையா, அதான் அப்புறமா சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஏ ராதா, என்னக்கா எதுக்கு கூப்பிட்ட? ராதா வா ராதா, எல்லாரும் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். ஏன் நீ நான் இருக்கேன்னு பயப்படுறீங்களா? சின்ன பொண்ணு நீ எனக்கு யாரு? நான் எதுக்கு உன்னை பத்தி எல்லாம் பயப்படணும்? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் பொறுமையா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க நல்லா கொட்டிக்கோங்க. நம்பிட்டேன். சின்ன பொண்ணு சும்மா இரு, அவதான் வயிறு சரியில்லை இருக்காளா. சரி நீ சாப்பிட. சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் சாப்பிடுறேன். என்னதே ஆண்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆண்டி ஆண்டின்னு சொல்லாதானே? 6 பத்மினிக்கா இவ என்ன ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன இருக்கு வனஜா, என்னவோ மகளை விட கூட கொஞ்சம் தான் வயசு இருக்கா, அவனே ஆண்டி கூட்டு வரா, என்ன செய்து? ஆள் இல்லன்னு நானும் உன்கிட்டவே சொன்ன பாரு. என்னப்பா பிரியாணி எப்படி இருக்குன்னு யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டேன்றியா? சாப்பிட்டுட்டே இருக்கியா? பிரியாணி என்னக்கா செம்ம டேஸ்டுக்கா. இக்கா இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு தங்க வளையலே போடணும்க்கா. ஓ சின்ன பொண்ணே, நீ என் கைக்கு தான் போடணும் பாத்துக்க. ஓ நீங்க தான் சமைச்சீங்க, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு என் கண்ணு முன்னாடியே சமைச்சு காட்டுறீங்களா? பிரியாணின்றது வாரத்துல ஒரு நாள் தான் சமைப்பேன் பாத்துக்க, அடிக்கடி சமைக்க வராது. நீ எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாவன. சரி சாப்பிடும் போது பேசிட்டு இருக்காதுங்க, சாப்பிட முடியாது, சாப்பிடுங்க எல்லாரும். சரிம்மா, இந்த சின்ன பொண்ணு சீக்கிரம் வெரைட்டியா ஆகணும், ரொம்ப தான் லொல்லுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை ஹரிணி, இந்த கேக்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நானே என் கையால பண்ணிருக்கேன். பாப்போம் என்ன லட்சணத்துல பண்ணிருக்கேன்னு பாப்போம். சாப்பிட்டு பாப்போமா? அத்தை என்ன அத்தை, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? ஏன் நல்லா இல்லையா அத்தை? அம்மா என்னம்மா
இவ்ளோ டேஸ்டா பண்ணிருக்காங்க. ஏய் அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. பட்டிக்காடு என்ன அழகா டேஸ்டா சமைச்சு வச்சிருக்க பாரு. என்னம்மா அன்னிக்குள்ள இவ்ளோ தரமா இருக்கு? மா பட்டிக்காதவங்க எப்படிமா இவ்ளோ டேஸ்டா சமைச்சாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்போதான் நான் மைக்ரோவேவ் அவனையே பாக்குறேன். முதல் வாட்டி தான் நான் இந்த கேக்கே பண்றேன்னு சொன்னாங்கம்மா. அம்மா முதல் வாட்டி இவ்ளோ டேஸ்டா வந்திருக்கு. ஏய் அவகிட்ட நல்ல திறமை இருக்கதாண்டி செய்து. பாக்கதாண்டி அவ பேக்கு மாதிரி இருக்கா. அரினி அத்தை ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கேக் நல்லா இல்லையா? என்ன கேக் செஞ்சு வச்சிருக்க? உன்னால செய்யற நீ இப்ப யார் அழுதா? கேக்கா செஞ்சு வச்சிருக்க. கேக்கு ஒரே ஸ்வீட்டா இருக்காப்பா. உள்ள பார்த்தா கொல கொலன்னு இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் சாப்பிட்டு பார்த்தேனே நல்லா தான் இருந்துச்சு. அப்போ நான் போய் சொல்றேனா? ஏ ஹரிணி உனக்கு எப்படி இருக்கு? ஐயா எனக்கும் நீ சொன்ன மாதிரிதாம்மா. நல்லாவே இல்லம்மா. உள்ள வேகல ஒரே இனிப்பு. கொஞ்சம் அடுத்த வாட்டி நல்லா வேக வச்சு கொஞ்சம் இனிப்பு கம்மி பண்ணுங்க. சை. ஓ அப்படியே ஹரிணி. அப்ப நீ சொன்ன மாதிரி நான் அடுத்த வாட்டி ட்ரை பண்றேன். சுஜாதாக்கா. வா ஜெனிஃபர். என்ன ஜெனி சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? காலையிலே போயிட்டு வந்துட்டேன்க்கா. அக்கா என்னக்கா உங்க வீட்ல கேக் ஸ்மெல் தூக்குது. எங்க வாங்குனது? எங்கே வாங்கல. இந்த எங்க வீட்டுக்கு வந்திருக்கால. இவ தான் ஏதோ யூடியூப் பார்த்தே செஞ்சிட்டு இருந்தாலாம். என்னக்கா சொல்றீங்க? கடையில வாங்குற மாதிரி வாசனை அப்படி இருக்கு. இம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் தாயே. சாப்பிட்டு பாப்போம். சரிக்கா இத கொடுக்கறேன். அக்கா இந்தாங்கக்கா நீங்க கேக் வாங்கிக்கோங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ்க்கா. ஹேப்பி கிறிஸ்மஸ் ஜெனி. ஜெனி அந்த கேக்கெல்லாம் போட்டு எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா? ஒரே இனிப்பு அள்ளி போட்டு வச்சிருக்கா. அதை தின்னா உனக்கு இருமல் தான் வரும் பாத்துக்க. பரவாயில்லக்கா எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னா பிடிக்கும் பாத்துக்கிடுங்க. சரிக்கா சாப்பிடுங்க. உங்க தலையெழுத்து என்ன பண்ண முடியும்? ஏமா இப்படிலாம் பேசுற? ஸ்மெல்ல பார்த்தாலே தெரியுது கேக் செம்ம டேஸ்டா தான் இருக்கும். அக்கா நீங்க சாப்பிட்டு சொல்லுங்கக்கா. சரி இருமா. ஹரிணி அவ வர கேக் நல்லா இருக்குன்னு சொல்லிருவாளோ? தெரியலையம்மா இரு பாப்போம். ஆஹா அக்கா உங்க மருமகளுக்கு இந்த கேக் செஞ்ச கைக்கு வயிற வளையலே போடலாம்க்கா. அடடடடா என்ன அருமையா பண்ணிருக்க. இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லம்மா. என்னக்கா சொல்றீங்க? ஸ்வீட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஸ்வீட் எல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? எப்படிமா அளவு போட்டு எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கமா. அப்படியாக்கா சொல்றீங்க? அக்கா உள்ளர நல்லா வெந்திருக்காக்கா? எல்லாமே கரெக்ட்டா வெந்து நல்லா சாஃப்ட்டா இருக்குமா கேக். வாயில வச்ச உடனே சாப்பிட்ட மாதிரியே இல்ல. ச்சே டேஸ்ட் வாயிலே நிக்குதுமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னக்கா நீங்க என்னமோ சொன்னீங்க இனிப்பு அதிகமா இருக்குன்னு? எதுவுமே இல்லையேக்கா நல்லா கரெக்ட்டா தானக்கா இருக்கு. ஏய் காலையில பல்லு தேய்க்காம தான் சர்ச்சுக்கு போனியா? உனக்கு டேஸ்ட் அதான் தெரியல. என்னக்கா இப்படி பேசுறீங்க? நான் காலையிலே நல்லா பல் தேய்ச்சி குளிச்சிட்டாக்கா வந்திருக்கேன். எனக்கு நல்லா டேஸ்ட் தெரியுது. நீங்க தான் சரியா பல்லு வளர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இனிப்பு அதிகமா தான் இருக்கு. சரிக்கா இனிப்பு அதிகமா தானே இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். என் பசங்களுக்கு ஒரு 2 பீஸ் கேக் எடுத்துட்டு போட்டாக்கா. வேணாம் இதெல்லாம் உன் பசங்களுக்கு கொடுக்காத. காரி துப்பிடுவாங்க. புது கேக்கே வாங்கி கொடு. போங்கக்கா உங்ககிட்ட போய் கேட்ட பாருங்க. அம்மாடி பூவரசி ஒரு 2 பீஸ் கேக் தெரியாமா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அக்கா இந்த பிளேட்ல இருக்க கேக்க நீங்களே எடுத்துட்டு போங்கக்கா. உங்க பசங்களுக்கு கொடுங்க. அப்படியாமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லக்கா. இந்த பூவரசி பொண்ணு எவ்வளவு சுவையான கேக் பண்ணிருக்கா. ஏன் இந்த சுஜாதாக்கா இப்படி போய் சொல்றாங்க? அத்தை இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல இதே மாதிரி வேற கேக் பண்ணி நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் கொடுக்கட்டுமா அத்தை? என்னது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே கார்ட்டூன் ஆபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க இந்த சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்